ஹலோ விவர்ஸ், 2000 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் 19ஆம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சம்பவமானது நடக்க போகிறது. இந்த சம்பவத்தால தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. என்னங்க சொல்றீங்க? தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுது? ஆல்ரெடியே இந்த 2025 வருடம் முழுவதுமே ஏகப்பட்ட சம்பவங்களான நடந்திருக்குமே. நிறைய அப் அண்ட் டவுனை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க. தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையில இருந்திருப்பாங்க. பெருசா பார்த்தீங்கன்னா வருமானத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருந்திருக்குங்க. குடும்ப வாழ்க்கையுமே அவ்வப்போது பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களாகவே இருந்திருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பல தொந்தரவுகளை சந்தித்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த அமாவாசைக்கு பிறகு என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசையில இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமாகவும் அமையலாம். அந்த வகையில தான் டிசம்பர் 19 இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யாமல் இருப்பது இவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸை 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய வாழ்க்கையில சுபமான பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. தனுசு ராசி நேயர்கள் பார்க்கும்போது இந்த அமாவாசை அன்று இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல நீங்க காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வருவதாலையும் அன்றைய நாள் இரவு ஒரே ஒரு விளக்க உங்களுடைய வீடுகளில் ஏற்றி வைப்பதாலும் உங்களுடைய தலையெழுத்தே முற்றிலுமாக மாறக்கூடுங்க. நீங்க எதிர்பார்த்த விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 19/12/2025 வரப்போகின்ற மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதியானது வரப்போகிறது. இதன் பிறகுதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட்டு இதன் விளைவாக தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு ஏராளமான நன்மைகளானது நடக்க போகிறது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில யோககரமான நாட்களாக இனி அமைய போகிறது. ரொம்ப நாட்களாகவே சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாமே சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு யோகமான காலமானது இல்லாமல் இருந்திருக்குங்க. அதாவது நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த நிலமானது நமக்கு பிடிக்காம இருக்க கொடுங்க. ஒரு வகையில் அந்த நிலமானது எல்லாமே நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது பாத்தீங்கன்னா தகராறுகள் இருக்கலாங்க. ஸோ இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இது போன்ற சொத்துக்கள் வாங்க முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அதாவது வாங்கலாம்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில தடைகளானது வந்துருங்க. அதனால இன்னுமே அந்த விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் தான் இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் ஜென்ம ராசியில பாக்கியாதிபதியான சூரியன் இருப்பதால அரசாங்க வகையில உங்களுக்கு நிறைய ஆதாயமானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக ஒரு சில சலுகைகள் வேண்டும், அதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டுட்டு இருக்கேன், ஆனால் அதில் எனக்கு ஏற்ப ஆதாயமானது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. நீண்ட நாட்களாகவே இடமாற்றம், பதவி உயர்வுக்காக காத்து இருப்பவர்களுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்கின்றது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்குங்க. அதாவது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா தாராளமாக இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்க அரசாங்க வேலைக்கு படிக்கலாங்க. உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அது தொடர்பான எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இப்போது கிளியர் பண்ணலாம். நல்ல பதவிகள், சம்பள உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும்.
கிடைக்க போகிறது. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வேலை செய்யக்கூடிய நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நிலை இருந்திருக்குங்க. இனி அந்த நிலைமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது. நீங்க நினைத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்பானது அமைய போகிறது. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா வேலைக்காக பிரிந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே இருவருமே பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க. எந்த விதமான செயல்கள் செஞ்சாலுமே இருவருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து செஞ்சுட்டு வருவீங்க. இதன் மூலமாக அந்த வேலையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதோடு உங்களுக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு அன்பு அந்யோன்யம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருப்பதால, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதாலையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது உண்டாக போகிறது. அதாவது திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்புமே இப்போது இருக்கின்றது. நீண்ட நாட்களாகவே காத்து இருப்பவர்களுக்கு சிகிச்சை இயற்கையாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால கடந்த கால நஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரப்போகிறது. கடந்த காலத்தில் நிறைய முயற்சிகளை போட்டிருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களானது கிடைக்காமலும் ஒரு விதமான நஷ்டத்தையும் நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல எல்லாமே நல்லதாக மாறப்போகிறது. பல நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியமானது ஏற்பட போகிறது. ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு வெகுமானமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாளன்று நம்ம செய்யக்கூடிய இந்த இரண்டு விஷயமானது நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டதுங்க. அதாவது நம்ம காகத்திற்கு சாதம் வைப்பதால நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும், பித்ரு தோஷம் நீங்கும், சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும், நவ கிரகங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இப்போது நவ கிரகங்களினால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தாலும் அதுவுமே பரிபூர்ணமாக விலகி இன்னுமே நல்ல ஒரு முழுமையான அதிர்ஷ்டத்தை நீங்க பார்க்கலாங்க. ஸோ ஒரே ஒரு காகத்திற்கு நம்ம சாதம் வைப்பதால இவ்வளவு பெரிய நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில நடக்க கொடுங்க. எனவே காகத்திற்கு எப்படிங்க சாதம் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை நாளன்று எழுந்து உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்து வைத்துக்கோங்க. நீங்களுமே குளித்து முடித்து சுத்தபத்தமாக இருந்துக்கோங்க. பிறகு சுடு சாதத்தை செஞ்சுக்கோங்க. எச்சுப்படாம சாதத்தை சமைச்சு வச்சிருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை நீங்க தெற்கு திசை பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்க விளக்கேற்றி வைத்து விட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை மனசார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இலை எடுத்து அதுல நீங்க சுடு சாதத்தை வச்சு அதோடு பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து அதை நீங்க காகத்திற்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வாங்க. இப்படி நீங்க வச்சுட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு ஒரு கிளாஸ் தண்ணீரையும் நீங்க வச்சுட்டு வாங்க. பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்க செய்துட்டு வரலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே வீட்டை சுத்தபத்தமாக கழுவி தான் வச்சிருப்பீங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த நாள் மட்டும் நம்ம எச்சுப்படாமல் சுத்தபத்தமாக செஞ்சு கருப்பு எல்லாம் அதோடு கலந்து நம்ம அப்படியே காகத்துக்கு வச்சுட்டு வந்துட்டா போதுங்க. ஸோ நமக்கு இதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்தவித எக்ஸ்ட்ராவான வேலையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை செய்துட்டு வரலாம். இரவு 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் யமலோகத்திற்கு போவாங்க. அதாவது அமாவாசை நாட்களில் யமலோகத்திற்கு இருந்து பூலோகத்திற்கு நம்மளை பார்ப்பதற்காக நம்முடைய வீடு தேடி வருவாங்க இல்லையா? அப்படி வந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யமலோகத்திற்கு இரவு நேரத்தில் போவாங்க. அப்படி போகக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா நாம ஒரு தீபத்தையும் ஏற்றி வைக்கின்றோம். ஸோ இவ்வளோதாங்க. இந்த இரண்டு விஷயங்களை நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க. நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நம்ம பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கலாம். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கை நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்குங்க. கடல் கடந்து பயணத்தை நீங்க செய்துட்டு வருவீர்கள். மேலும் குலதெய்வமானது விருட்ச வழிபாடுகள், திருமண யோகம், திருமணம் மறுமணமாகாத பாக்கியத்தையும் கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய யோகமானது ஏற்படும்.
ஏற்பட போகிறது. மொத்தத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில புண்ணியமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக படிக்கக்கூடியவர்கள் அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க தாராளமாக ஈடுபடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடைபெறுங்க. தொழிலையுமே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கை நிறைய பார்த்தீங்கன்னா நீங்க பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கும் இப்போது சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களை மட்டும் சரியாக செஞ்சுட்டு வாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுங்க. மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயமானது ஏற்றமானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலை இருக்கின்றது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.